தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமோ இன்ப நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமோ இன்ப நாமோ. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமோ இன்ப நாமோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இந்த மாலை வேளையில் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கின்றீர்கள், ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். இவற்றையும் விடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறம் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னிச்சை விரும்பிகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்கின்றார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக அழகாக வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே என்று உங்களுக்கு ஐயோ கேடு என்று பகிரங்கமாக ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கின்றார். நீங்கள் 10ல் 1 பங்கை கடவுளுக்கு படைக்கின்றீர்கள், ஆனால் கடைபிடிக்க வேண்டிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இந்த உலகத்தினுடைய செல்வங்களில் மட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு 10ல் 1 பங்கை கடவுளுக்கு நீங்கள் ஒப்படைக்கின்றீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவற்றை விரும்பவில்லை. குருட்டு வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று பகிரமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நீ கடைபிடிக்க வேண்டிய அன்பு, அமைதி, சமாதானம், இரக்கம், இறைவனுடைய ஆசீர், இவைகளை நீங்கள் கடைபிடிக்க மாட்டீர்கள் என்று தெள்ளம் தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நீங்களும் நானும் இதைத்தான் செய்கின்றோம். இந்த உலகத்தில் எப்படி வருமானம் வருகின்றதோ, எந்த இடத்திற்கு சென்றால் எதை நாம் பணமாக, பதவியாக, பட்டமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோமோ அதை மட்டும்தான் நாம் நாடி செல்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தையும் நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் நாம் தேடி செல்கின்றோமா? நம்மை தேடி வருபவர்களிடத்தில் நாம் எதிர்பார்ப்பது என்ன? இரக்கத்தையா எதிர்பார்க்கின்றோம்? அமைதியை எதிர்பார்க்கின்றோமா? அன்பை எதிர்பார்க்கின்றோமா?
இல்லை நாம் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு இருக்கின்றோமா? மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கின்றோமா? மற்றவர்கள் மீது இரக்கத்தை நாம் காட்டுகின்றோமா? அல்லது ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் எடுத்துரைக்கின்றோமா? சிந்திப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் வெளிவேடத்தை ஆண்டவர் இயேசு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். குருட்டு வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ தூய்மையாக இல்லை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள், நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய உள்ளங்கள் தீமையும் அழுக்கும் நிறைந்த உள்ளங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரக்கத்திற்கு பதிலாக, சமாதானத்திற்கு பதிலாக, அன்பிற்கு பதிலாக தீமையை நாம் நம்முடைய இதயங்களிலே தாங்கி இருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு என்று தெளிவாக பரிசேயர்களை பார்த்து கூறியது போல நம்மையும் ஒரு நாள் பார்த்து கேட்பார் இதே கேள்வியை. அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லவிருக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, இதோ இந்த நற்செய்தி வழியாக நீர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் குருட்டு வழிகாட்டிகளே என்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றீர். அவர்கள் தேவையற்றதை மட்டும் விட்டுவிட்டு தேவையில்லாதவற்றை மட்டும் அவர்கள் காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். அன்பு இயேசுவே, நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்றிருப்பது போல அந்த அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியிடத்திலும் காட்டக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நீர் பார்த்து கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் பார்க்க தவறி விடுகின்றோம். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர், நீர் அமைதியுள்ளவர், நீர் சமாதானம் நிறைந்தவர். இந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற இந்த வாழ்நாட்களில் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்து வழிநடத்த கிருபை செய்தருளும் சுவாமி. உம்முடைய இரக்கத்தை எங்கள் பெற்றோர்கள் மீது காமித்தருளும். அவர்களை நாங்கள் இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய அருளை எங்களுக்கு நிறைவாக தாரும். இதோ பிள்ளைகள், ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஞானத்தோடும் விவேகத்தோடும் இவர்கள் வாழக்கூடிய ஆற்றலை இவர்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தி அருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் அளவில்லாமல் நமக்கு பொழிந்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.